தொடர்ந்து சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நாம் பார்க்கலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வேதாரண்யம் மற்றும் கடலூருக்கு இடையே நாளை அதிகாலை கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் விட்டு விட்டு மழை பெய்யக்கூடும். அவ்வப்போது தரைக்காற்று பலமாக வீசும். இதுவரை பதிவான விவரங்களை அடிப்படை பார்க்கின்ற பொழுது வேதாரண்யத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் தலைஞாயிறில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு ஒரு ஸ்டெப் அதாவது சைக்ளோன்றது ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்குது. காற்றழுத்த தாழ்வு பகுதி, வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல். புயலிருந்து 12 மணி நேரத்தில் இப்பவும் புயலாகத்தான் இருக்கிறது. புயலிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். அடுத்த 12 மணி நேரத்தில் மாறி வெள்ளப்படுகிறது. ஆமாம் தற்பொழுது இருக்கின்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் அடுத்த மதியானம் 3 மணிக்கு இதை சொல்லிட்டு அதான் 3 மணி இது அர்ஜென்டான மேட்டர் இன்ஃபர்மேஷன். நடா புயல் குறித்து சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.